என் வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். IQOO Z சீரிஸில் ப்ரீவியஸாக IQOO Z3 அந்த ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபோன் இந்தியன் மார்க்கெட்டில் நல்லா ஹிட்டாச்சுன்னு சொல்லலாம். இப்போ அந்த IQOO Z3யோட சக்ஸஸர் மாடல் வரப்போகுது. என்ன ஃபோன்னா IQOO Z5. இந்த ஃபோன் வந்து இந்த மாதம் கடைசி லான்ச் பண்ண போகிறாங்க இந்தியாவில். இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த IQOO Z5 இந்த ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணி ஃபோன் எப்படி இருக்குது, உள்ள ப்ராசர் எப்படி இருக்குது, பேட்டரி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ப்ரீவியஸாக லான்ச் பண்ண IQOO Z3யோட இந்த ஃபோன் எப்படி இருக்குது, கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா இல்லை குறைஞ்சிருக்கா பார்க்க போகிறோம். எல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் பார்த்து கொண்டது கௌதம் சேனல், வாடியில் போய் தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த IQOO Z5 இந்த ஃபோன் வந்து இந்த மாதம் கடைசி லான்ச் பண்ண போகிறாங்க இந்தியாவில். இப்போ இந்த ஃபோனோட அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அன்பாக்சிங்கில் போகிறதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸுக்கு வெளியில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இங்கே வந்து IQOO Z5 போட்டிருக்காங்க. பாக்ஸ் வந்து பிளாக் கலரில் இருக்குது. இங்கே வந்து எல்லோ கலரில் டெக்ஸ்ட் போட்டிருக்காங்க. பார்க்க டீசெண்டாகவே இருக்குது. இப்போ நம்ம இந்த பாக்ஸ் திறந்தோடனே உள்ள என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். பாக்ஸ்க்குள்ளே வந்து ஃபஸ்ட்டு ஃபோன் தான் கொடுக்குறாங்க. பார்க்க நல்லாவே இருக்குது. இது நம்ம அப்புறம் பார்ப்போம். அடுத்து உள்ளே வந்து சில டூல்ஸ் இருக்குது. என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிம் டூல் இருக்குது. மொபைலில் சிம் போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். கீழே கொஞ்சம் புக்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க. மொபைலில் யூஸ் பண்ண தெரியலனா படித்து பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஒரு புக்லெட்ஸும் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து உள்ளே வந்து சார்ஜர் இருக்குது. இது வந்து விவோடைய சார்ஜரு. எத்தனை வாட் சார்ஜர்னா 44 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஸ்பீடாகவே ஏறப்போகுது. அந்த மாதிரி சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து உள்ளே வந்து இந்த மொபைலில் சார்ஜ் பண்ணுறதுக்கு டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. மொபைலில் சார்ஜ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக வைக்க போகுது. அதுக்கடுத்து இந்த ஃபோனில் வந்து கேஸ் கவர் கொடுப்பாங்கன்னு தெரில. பட் விவோனாலே கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் இந்த ஃபோனை கொடுப்பாங்கன்னு தெரில. ஏன்னா இந்த ஃபோன் வந்து IQOO ஃபோனு. இந்த ஃபோனில் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்கன்னு தெரில. தெரிஞ்சால் அப்டேட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் இந்த ஃபோன் வாங்கணும்னு வச்சிங்கன்னா இது எல்லாமே உள்ள கொடுப்பாங்க. பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஃபோனோட டிசைன் பற்றி பார்க்க போகிறோம். டிசைன் பொறுத்தளவுக்கு இந்த ஃபோனில் டீசெண்டாகவே இருக்குது. பின்னாடி வந்து நிறைய வெர்டிக்கல் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. அதுக்கடுத்து மேலே 3 கேமராஸ் இருக்குது. ட்ரிபிள் கேமரா. பக்கத்தில் ஃப்ளாஷ் லைட் இருக்குது. கீழே வந்து IQOO பிராண்டிங் போட்டிருக்காங்க. அதுவும் போட்டிருக்காங்க. டிசைன் பொறுத்தளவுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்குது. பட் ஓகேன்னு சொல்லலாம். இப்போ நம்ம இந்த ஃபோனோட குயிக்கான ஃபிசிக்கல் ரிவ்யூ பார்த்துடலாம். ரைட் சைடில் வந்து பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதே பவர் பட்டனில் உங்களுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டும் வந்துடும். அதுக்கடுத்து அது மேலே வந்து வால்யூம் ராக்கர் கீ கொடுத்துருக்காங்க. லெஃப்ட்டில் வந்து அங்கே ஒன்றுமே இல்லை, க்ளீனாக இருக்குது. டாப்பில் வந்து 3.5 ஹெட்ஃபோன் ஜாக் மேலே கொடுத்துருக்காங்க. IQOO Z3யில் வந்து கீழே கொடுத்துருந்தாங்க. பட் இந்த IQOO Z5ல் வந்து மேலே கொடுத்துருக்காங்க. பட் வேறு ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. அதுக்கடுத்து மேலே வந்து ஒரு செகண்டரி மைக் இருக்குது. அதுக்கடுத்து பாட்டமில் வந்து சிம் ட்ரே இருக்குது. சிம் ட்ரேயில் வந்து பட் கன்ஃபார்மாக சொல்லிடுறேன், சிம் ட்ரே வந்து லெஃப்ட்டில் வருமா பாட்டமில் வருமா தெரியவில்ல. பட் இப்போ ரூமர்ஸ் படி பாட்டமில் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து இங்கே வந்து ப்ளீனாக இருக்குது. ஸோ வந்து இங்கேயும் வர வாய்ப்பு இருக்குது. பட் கன்ஃபார்ம் தெரிய வரல. பட் சிம் ட்ரே வந்து இந்த 2 இடத்துல எங்கேயாவது இருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த சிம் ட்ரேயில் வந்து நீங்கள் வந்து ஹைப்ரிட் சிம் போட்டுக்கலாம். அதாவது 2 சிம் போட்டுக்கலாம். இல்லைனா ஒரு சிம் இல்லை மெமரி கார்டு போட்டுக்கலாம். அதுவும் கொடுத்துருக்காங்க. அப்புறமா பாட்டமில் வந்து ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. பட் இந்த ஃபோன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கேயும் உங்களுக்கு வந்து ஸ்பீக்கர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஃபோனில் 2 ஸ்பீக்கர் இருக்க போகுது. ஸோ உங்களுக்கு ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்க போகுது. அதுக்கு பாட்டமில் வந்து டைப் சிக்கான சார்ஜிங் போர்ட் இருக்குது. கடைசியாக ஒரு பிரைமரி மைக்கும் கொடுத்துருக்காங்க. இதே இந்த ஃபோனோட குயிக்கான ஃபிசிக்கல் ஓவர்வியூ. இப்போ நம்ம இந்த ஃபோனோட ப்ராசஸர் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபோனில் வந்து Qualcomm Snapdragon 778G ஒரு Octa கோர் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸர் வந்து ஒரு சூப்பரான ப்ராசஸர் சொல்லலாம். கேமிங்க்கு நல்லா இருக்க போது. உங்களுக்கு வந்து கேம் ஆடும்போது எந்த ஒரு இஷ்யூ வர வாய்ப்பு இல்லை. ரொம்ப சூப்பராக இருக்க போது. ரீசெண்டாக கூட அந்த மோட்டோரோலா ஃபோனில் லான்ச் பண்ணியிருந்தாங்க இந்த ப்ராசஸரு. அது நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. அதே மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்க போது. நீங்கள் வந்து கேம் ஆடினா கூட உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஹேங் ஆக வாய்ப்பு இல்லை. அதுவும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த ஃபோனோட GPU பற்றி பார்க்க போகிறோம். GPU பொறுத்தளவுக்கு கன்ஃபார்மாக தெரிய வரல. ரூமர்ஸ் படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஃபோனோட GPU வந்து Adreno 642 சொல்லியிருக்காங்க. பட் கன்ஃபார்மாக தெரிய வரல. ரூமர்ஸ் படி 642 சொல்லியிருக்காங்க. தெரிஞ்சால் அப்டேட் பண்ணுறேன். இதான் இந்த ஃபோனோட ப்ராசஸர் நல்லா வைக்க போகுது. இப்போ நம்ம இந்த ஃபோனோட ரேம் வேரியன்ட் அண்ட் ப்ரைஸிங் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ வரைக்கும் இந்த ஃபோனுக்கு 3 வேரியன்ட் தெரிய வந்திருக்கு. என்னென்ன வேரியன்ட்னா 6GB RAM அண்ட் 128GB ஸ்டோரேஜ். ரெண்டாவது வேரியன்ட் வந்து 8GB RAM அண்ட் 128GB ஸ்டோரேஜ். மூணாவது வேரியன்ட் வந்து 8GB RAM அண்ட் 256GBக்கான ஸ்டோரேஜ். இப்போ நம்ம இந்த ஃபோனோட ப்ரைஸிங் பற்றி பார்க்க போகிறோம். ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு இந்த ஃபோனில் 23Kலேருந்து 30Kக்குள்ளே இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 23,000 rupeesலேருந்து 30,000 rupeesக்குள்ளே இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 3 வேரியண்ட்டுமே. இந்த வேரியண்ட் எவ்வளோ ருபீஸ் தெரியவில்லை. தெரிஞ்சால் அப்டேட் பண்ணுறேன். இப்போ நம்ம இந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபோனில் வந்து 6.5 இன்ச்சுக்கான ஒரு IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் ப்ரைஸ் கிட்டத்தட்ட வந்து 25,000 rupeesக்குள்ளே இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் அவ்வளோ ப்ரைஸ் இருந்தாலும் ஏன் வந்து இவங்க வந்து AMOLED கொடுக்கலன்னு எனக்கு தெரியல எனக்கு. பட் வந்து AMOLED கொடுத்துக்கலாம் இந்த ப்ரைஸிங்க்கு. ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஃபோனில் உங்களுக்கு வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் வராது. சைட்டில் தான் வரும். நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிட்டேன். ஏன்னா இந்த ஃபோனில் வந்து LCD தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் சொல்லியிருக்காங்க.
இந்த ஃபோனை டிஸ்பிளே பொறுத்தளவுக்கு நல்லா இருக்க போது உங்களுக்கு வந்து IQOO Z3ல வந்து உங்களுக்கு வாட்டர் ட்ராப் கொடுத்துருந்தாங்க நாட்ச்சு. பட் இந்த வாட்டியே கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் வந்து சென்டர் பஞ்சுவல் கொடுத்துருக்காங்க, அதுவும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட ரிஃப்ரெஷ் ரேட் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபோனில் வந்து 120 ஹெர்ட்ஸ்க்கான ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் வந்து 1080x2460க்கான பிக்சல்ஸும் கொடுத்துருக்காங்க, அதுவும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட சேஃப்டிக்காக கார்னிங் கோரில்லா கிளாஸ் கொடுத்துருக்காங்க. அது 3A 5 தெரிய வரல, தெரிஞ்சால் அப்டேட் பண்ணுறேன். டிஸ்பிளே பொறுத்தளவுக்கு நல்லா இருக்குது. பட் இந்த ப்ரைஸுக்கு AMOLED கொடுத்துக்கலாம், அதான் என்னோட ஒப்பீனியன். இப்போ நம்ம இந்த ஃபோனோட பேட்டரி பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபோனில் வந்து 5000 mAhக்கான ஒரு மேசிவ் பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரி வந்து ஒரு லித்தியம் பாலிமர் பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த மேசிவ் பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்கு 44 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜர் வச்சு மொபைலில் சார்ஜ் பண்ணிங்கன்னா ஒரு 1 ஹவருக்குள்ளே ஃபுல் சார்ஜ் பண்ணிக்கலாம். அந்த ஒரு சார்ஜிங் ஸ்பீடும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த ஃபோனோட ரியர் கேமரா பற்றி பார்க்க போகிறோம். ரியரில் வந்து மொத்தம் 3 கேமராஸ் இருக்குது. முதல் கேமரா எத்தனை மெகா பிக்சல்னா 64 மெகா பிக்சலுக்கான ஒரு பிரைமரி கேமரா, ரெண்டாவது கேமரா 8 மெகா பிக்சலுக்கான ஒரு அல்ட்ராவைட் கேமரா, மூணாவது கேமரா 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ இல்லைன்னா டெப்த் இருக்க வாய்ப்பு இருக்குது, அதுவும் மென்ஷன் பண்ணிக்காங்க. பட் இந்த ஃபோனில் வந்து ஃபோட்டோ பார்க்கும்போது 3 கேமரா தான் தெரிய வருது. பட் ரூமர்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா 4 கேமரா வரும்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு என்னமோ இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். பட் ரூமர்ஸ் படி 4 வரும்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு பொறுத்தளவுக்கு 3 வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது இப்போதைக்கு கன்ஃபார்ம் தெரிய வரல, 3 இருக்குமா 4 இருக்குமா தெரிய வரல. இப்போதைக்கு எனக்கு பொறுத்தளவுக்கு 3 இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சால் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த ஃபோனில் சைடில் வந்து ஒரு LED ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இந்த ஃபோனில் HDR சப்போர்ட் உண்டு, பனோரமா சப்போர்ட் உண்டு. அதுக்கடுத்து ரியரில் நீங்கள் இந்த ஃபோன் வச்சு வீடியோ ஷூட் பண்ணிங்கன்னா இந்த ஃபோனில் 4K at 30 fps வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். அந்த ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட செல்ஃபி கேமரா பற்றி பார்க்க போகிறோம். செல்ஃபியில் வந்து ஒரு சிங்கிள் பஞ்சுவல் கேமரா சென்டரில் கொடுத்துருக்காங்க. எத்தனை மெகா பிக்சல்னா 16 மெகா பிக்சலுக்கான ஒரு சிங்கிள் ஒயிட் கேமரா. செல்ஃபியில் வந்து HDR சப்போர்ட் உண்டு, பனோரமா சப்போர்ட் உண்டு. இந்த ஃபோனை செல்ஃபியில் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு 1080p at 30 fps வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். அந்த ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த ஃபோனோட வெயிட் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபோனில் வந்து பேட்டரி 5000 mAh கொடுத்துருக்காங்க. வெயிட் இருக்குமா கேட்டிங்கன்னா கொஞ்சம் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து டிஸ்பிளேயும் கொஞ்சம் பெருசாக இருக்குது, பேட்டரியும் அதிகமாக இருக்குது. அவ்வளோ ரொம்ப அதிகம்னு சொல்ல முடியாது, டீசெண்டாக இருக்கும். எவ்வளோ கிராம்ஸ்னா 186 கிராம் சொல்லியிருக்காங்க. பட் கன்ஃபார்மாக தெரிய வரல, ரூமர்ஸ் படி சொல்லியிருக்காங்க. பட் அவ்வளோதான் இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த ஃபோனோட OS பற்றி பார்க்க போகிறோம். OS வந்து ஃபன் டச் OS கொடுத்துருக்காங்க. அது வந்து கொஞ்சம் பக்ஸ் இருக்க தான் செய்யுது. பட் வந்து ஓகேன்னு சொல்லலாம் இந்த ஃபோனுக்கு. இந்த ஃபோனில் ஃபன் டச் OS கொடுத்துருக்காங்க. கூட வந்து Android வெர்ஷன் 11 ரன் ஆகுது, அதுவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனோட கலர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். கலர்ஸ் பொறுத்தவரைக்கும் இந்த ஃபோனில் 3 கலர்ஸ் வரப்போகுது. என்னென்ன கலர்ஸ்னால் ஒன்று வந்து இந்த மல்டி கலரு, இந்த பிங்க்கு, ப்ளூ, மஞ்சள் அது மாதிரி கலந்து வரும். இந்த விவோ V சீரிஸ்லேயே கொண்டு வந்தாங்களே அதே மாதிரி ஒரு கலர் இந்த ஃபோனை கொடுக்க போகிறாங்க. ரெண்டாவது கலர் வந்து பிளாக்கு, இன்னொன்று வந்து ஒயிட்டு. இந்த 3 கலர் வரப்போகுது. 3மே நல்லா இருக்க போகுது. இந்த ஃபோனை நீங்கள் வந்து 5G சிம் போட்டுக்கலாம். சிம் ட்ரேயில் வந்து அதாவது 2 சிம் போட்டுக்கலாம், இல்லைனா வந்து ஒரு சிம் இல்லைனா SD கார்டு போட்டுக்கலாம், அதுவும் போட்டுக்கலாம். ஹைப்ரிட் சிம் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட சென்சார்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபோனில் வந்து AMOLED டிஸ்பிளே கொடுக்கல, ஸோ உங்களுக்கு வந்து இன் டிஸ்பிளே வர வாய்ப்பு இல்லை. இந்த ஃபோனில் LCDனால உங்களுக்கு வந்து செக்மெண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் வர வாய்ப்பு இருக்குது, அதான் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஃபேஸ் அன்லாக் இருக்குது, ப்ராக்சிமீட்டர், ஜைரோமீட்டர், காம்பஸ், லைன் சென்சரும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட கனெக்டிவிட்டி பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபோனில் வந்து Wi-Fi, GPS, 3.5 ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. மேலே இருக்குது. NFC இருக்காதுன்னு நினைக்கிறேன், ரேடியோ இருக்குது. இப்போ நம்ம இந்த ஃபோன் கடைசியாக எப்போ லான்ச் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஃபோன் வந்து இந்தியாவில் இந்த மாதம் கடைசி லான்ச் பண்ண போகிறாங்க. இப்போனா செப்டம்பர் 27 லான்ச் பண்ண போகிறாங்க. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் தான் இருக்குது. வாங்கினா வாங்கிக்கலாம். அமேசானில் கூட இந்த ஃபோனோட போஸ்டர் போட்டிருக்காங்க, மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து இந்த IQOO Z5 இந்த ஃபோனோட அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஃபோன் வாங்க போகிறாங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்கள், கூட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் அப்புறமா இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்டே முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்க நன்றி, பாய். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து இந்த IQOO Z5 இந்த ஃபோனோட அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த ஃபோன் வாங்க போகிறாங்கன்னா மறக்காம அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் அப்புறமா இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்டே முடியும். மீண்டும் உள்ளதே மாதிரி அடுத்த வீடியோஸ் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.